வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து 8வது நாள், டே 8 ஒசூர்லேருந்து ஆக்லாண்ட் வர வ்ளாகு. சிட்னி வழியாக வந்தோம். சிட்னியில் ட்ரான்சிட் இருந்தது. வித் ஹெவி ஹார்ட்டில் நம்ம வந்து ஒசூர்லேருந்து புறப்பட்டோம். அம்மா அப்பா கூட இருந்த டைம் என்னமோ கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா அங்கேயும் இங்கேயும் போனது. ஆனால் என்ன ஒரே ஒரு சந்தோஷம்னா என் பையன் வந்து 2 தாத்தா ஆச்சியையும் பார்த்தான். ஸோ பெங்களூருக்கு வந்து வரும்போது வந்து நாங்கள் சின்ன திருப்பதி வழியாக வந்தோம். அப்படியே கோயில் பார்த்துட்டு அங்கேருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கெம்பேகோட சிலையையும் ஒரு சலாம் போட்டுட்டு வந்தோம். பெங்களூர் ஏர்போர்ட் வந்து இப்போ உலகளாவிய உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஏர்போர்ட் மாதிரி பண்ணிட்டாங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது. சிங்கப்பூர் ஷாங்காய் ஏர்போர்ட்டை பார்த்த ஒரு ஃபீலிங்கு எனக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. எவ்ரி திங் இஸ் டிஜிட்டலைஸ்டு. ஆனால் என்ன ஒரே ஒரு இதுனா எனக்கு வந்து ரொம்பவும் வந்து நான் வந்து ஒரு ஒப்பீனியேட்டடாக அது நான் சொல்லுவேன்னா, இங்கே ஒய்ஃபை வந்து ரொம்ப புவர். நம்ம ஊரில் வந்து அவ்வளோ ஐடி நம்ம அவுட் சோர்ஸ் அவ்வளோ பண்ணுறோம். அவ்வளோ இன்டர்நேஷ்னலி டெவலப்டு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பண்ணுறோம். ஆனால் ஃபார் சம் ரீசன்னு நம்ம இந்தியாவில் வந்து நிறைய இந்த மாதிரி பொதுவான இடங்களில் வந்து ஒய்ஃபை வந்து சரியாக இதே கிடையாது. அது மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். எனிவே ஃப்ளைட்டுக்கு எல்லாமே நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே செக்இன் பண்ணேன். ரொம்ப நல்ல குவான்டஸ் ஸ்டாஃப்ஸ், அங்கே கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ்ன்னு சொல்கிற க்ரூஸ் வந்து அருமையாக எங்களை வந்து எல்லா லக்கேஜும் வந்து செக்இன் பண்ணி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நானும் என் பையனும் வந்து கொஞ்சம் செல்ஃபி பிக்சர்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டே இருந்தோம். என்னமோ தெரியல, ஒரு அவங்க கூட வந்ததில் வந்து ஒரு சிரிப்பும் சந்தோஷமாக இருந்தாலுமே வந்து எப்போவுமே இந்தியாவுக்கு வந்துட்டு போகும்போது அந்த இந்தியாவை விட்டுட்டு போகிற அந்த ஃபீலிங் வந்து என்னமோ ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ரொம்ப அழுக முட்டிட்டு வரும். அழ முடியாத ஒரு உணர்வு. அது வந்து அந்த ஃபீலிங் வந்து ஒரு சப்ஜெக்டிவ். அது வந்து அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸ்கை இஸ் பிங்க்குன்னு சொல்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு பிங்க்கான ஒரு ஸ்கையை நான் எடுத்தேன். நான் அவங்ககிட்ட கேட்டேன், என் பையன்கிட்ட கேட்டேன், உனக்கு வந்து ஸ்கை என்ன கலர்னு. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஸ்கை ஒரு கலரு. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும். சில பேர் வந்து அந்த ப்ளூன்னு நினச்சிட்டு அப்படியே நம்ம வந்து அப்படியே விட்டுடுறோம். குவாண்டஸ் ஏர்லைன்ஸ் இந்த வாட்டி வந்து நான் என்னை வந்து ஏமாத்தலை. போகும்போதும் சரி வரும்போதும் சரி டிரான்சிட் இன் சிட்னி அருமையான ஒரு சர்வீஸு, எந்த குறையுமே இல்லை. யூஸ்வலாக எனக்கு வந்து ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது குவாண்டஸில். நாங்கள் வந்து யூஎஸ்க்கு ஒரு வாட்டி போகிறச்ச அதனாலயே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்தது, என்னடா குவாண்டஸ் பண்ணியிருக்கோமேன்னு. பட் எனிவே சிட்னியில் வந்து ஒரு 8 hours ட்ரான்சிட்னால நாங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம், பக்கத்துலேயே சுற்றி பார்க்கலான்னு போனோம். ஒரு க்ரூஸ் வந்து புக் பண்ணி அது ஒரு சின்ன ஒரு 2 hours மாதிரி ஃபெரி ரைடு, க்ரூஸ்ன்னு சொல்ல முடியாது, ஃபெரி ரைடில் போனேன். எனிவே எனக்கு கூட வரும்போது, அதாவது என் பசங்களுக்கு வந்து அது டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னோடய ஹஸ்பண்டோட போகும்போது அவங்க நல்லா ஊபர் எடுத்துகிட்டு ஒரு இதாக போவானுங்க. நான் எங்க கூட வரும்போது இட்ஸ் ஆல்ஸ் வித் ஸ்டார்டிங் வித் ஸ்க்ராட்ச் தான். நாங்கள் ட்ரெயினில் போயிட்டு ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்கு வந்து ட்ரெயின்லேயே போனோம். சர்க்குலர் கீக்க ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து ஒரு ஃபெரி பிடிச்சி ஃபுல்லுமே சுற்றி பார்த்தோம். ஹார்பர் பிரிட்ஜு, ஓப்ரா, அது ராக்ஸு எல்லாமே பார்த்தோம். ப்ளஸ்ஸு அங்கே இருக்கிற உள்ள சிட்னியோட ஒரு கைடட் டூர் தான் அந்த ஃபெரியில் போனது. அப்படியே ஒரு 5 டிஃப்ரெண்ட் பிளேசஸை பற்றி பேசிகிட்டே வந்தாங்க. அதை கேட்டுகிட்டே வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. எங்களோட லக்கு வந்து ஒரு பெரிய க்ரூஸ் ஷிப் வந்து அங்கே பார்க்காக இருந்தது. ஸோ அதுவும் கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் பிடிச்சோம். இதில் முக்கியமாக சொல்லணுன்னா, நான் வந்து ஒரு அபோரிஜினல் ஆர்டிஸ்டோட ஒரு சின்ன வீடியோ ஃபுல்லுமே நான் எடுத்தேன்.
அந்த வீடியோ வந்து சின்ன ஒரு கிளிப் மாதிரி இந்த வீடியோக்குள்ளே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு வந்து பிடிச்சது எவ்வளோ இண்டிஜினஸ் பீப்புள் வேணும் இன்னுமே வந்து அந்த இண்டிஜினஸ் கல்ச்சர் மாறாமல் இருக்கிறதுக்காக வந்து அவங்க பாடுபடுறாங்கன்னு. எனக்கு வந்து இந்த மாதிரி நம்மளோட கலாச்சாரத்தை வந்து மறக்கக்கூடாதுன்றது வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் டு த ரூட்ஸு என் பிள்ளைங்களுக்கு வந்து அதெல்லாம் காமிக்கணும். என்னுடைய மொழியிலே தமிழ்லே தான் வீட்டில் பேசுவோம். இந்த கிளிப்பில் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்காத காரணம் அந்த நீங்கள் மியூசிக்கை கேட்கட்டுன்னு தான். இட்ஸ் அ ஸ்மால் கிளிப் தான். ஸோ அவங்களோட இண்டிஜினஸ் கல்ச்சரை வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து மேம்படுத்தணும், இவ்வளோ ஒரு மாடர்ன் சொசைட்டிஸில் மேம்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னு பாருங்கள். இங்கே வந்து நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் மௌரிஸ் இவங்க தான் இண்டிஜினஸ் பீப்புள் ஆஃப் த லேண்டுன்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஹக்கா, அவங்களோட பாரம்பரியமான விளையாட்டுக்கள், பாரம்பரிய உணவுகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க இப்போவும் வந்து ஒரு 17% தான் மௌரிஸ் இருக்காங்க. அதுலேயும் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த கலப்படம்னு சொல்லுவாங்கள்ல, மற்ற நேஷ்னாலிட்டியில் கல்யாணம் பண்ணி இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து அவங்க கல்ச்சரை வந்து அவங்க இன்னுமே வந்து முன்னிறுத்தி தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி தான். ஆனால் ஆஸ்திரேலியா வந்து மிகப்பெரிய கான்டினென்ட். அதனால அபர்ஜினல்ஸ் வந்து நீங்கள் வந்து நார்த்தன் டெரிட்டரி, இந்த அவுட் பேக்குன்னு சொல்லுவாங்க, அங்கே போனால் மட்டும்தான் அவங்கள பார்க்க முடியும். இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே வந்து பார்க்குறது வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா, இல்லை என்னோடய வீடியோஸ் பார்க்குற ஆளுங்களாக இருந்தீங்கன்னா, நான் வந்து நிறைய ட்ராவல் லாக்ஸ் போட்டிருக்கேன் போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும். இந்த பிரிஸ்பெயினுக்கு நான் போன ஒரு கான்ஃபரன்ஸ் போனதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அபர்ஜினல்ஸ் வந்து டென்ட்டு போட்டு அங்கே வாழ்கிறதெல்லாம் நான் காட்டியிருப்பேன். அது நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள். இன்னொன்று வந்து முக்கியமாக நான் வந்து உங்களுக்கு சொல்ல நான் நினச்சது வந்து, அதாவது நம்ம வந்து ஃபேமிலியாக சில டூர் போவோம், சில ட்ராவல் பண்ணுவோம். நான் தனியாக ஆஸ் அ ஃப்ளைட் நர்ஸாக இருந்ததுனால தனியாக நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த சிட்னியே வந்து ஒரு 4-5 வாட்டி போயிருக்கேன். அது வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடும் ஒர்க் ரிலேட்டடும் போனதுனால நியூட்டன் இந்த மாதிரி சின்ன சின்ன சபர்ப்ஸில் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் போயிட்டு பண்ணுவேன். நிறைய வீடியோ வ்ளாக்ஸ்ன்னு போட்டது கிடையாது. ஆனால் இது வந்து என் பையனோட போனதுனால வந்து ஒரு ட்ராவல் வ்ளாகாகவே நான் போடுறேன் நான். ப்ளஸ் இந்த சர்க்குலர் கீ வந்து சிட்னியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ். ஏன்னா இங்கே வந்து ஓப்ரா ஹவுஸ் இருக்குது, ஹார்பர் பிரிட்ஜ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த தீம் பார்க் ஒன்று இருக்குது, லூனா பார்க்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய பார்க் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது வந்து ஒரு ஃபெரியில். ஆனால் வந்து நான் வந்து நியூசிலாண்டுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த யூகே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ஆக்சசபிளாக இருக்கிறது தான் நான். ஆனால் வேறஸ் நீங்கள் அதை வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா நியூசிலாண்டில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆக்சஸ் வந்து ரொம்ப கம்மி. இங்கே வந்து காருன்றது வந்து ஒரு லக்ஸுரியை தாண்டி வந்து ஒரு நெசசிட்டி. எல்லா ஹவுஸ் ஹோல்ட்லேயும் வந்து நியூசிலாண்டில் வந்து கார்ஸ் இருக்கும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம நினைக்கிற டைமுக்கு அதுக்கு இதுக்கு கிடைக்காது. ஆனால் இப்போ நான் இங்கே 18 இயர்ஸாக இருக்கேன் நியூசிலாண்டில். ஆனால் இப்போ வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஸோ இன்னொன்று நான் சொல்ல விரும்பினது வந்து ட்ராவலிங். கம்மிங் டு தி ட்ராவல் வந்து நம்ம நிறைய பேர்கிட்ட கூட போவோம், ஃப்ரெண்ட்ஸோடு போவோம், ஃபேமிலியோடு போவோம். ஆனால் இது வந்து என் பையனை மட்டும் எக்ஸாம் முடிஞ்ச அவனை மட்டும் கூட்டிகிட்டு போனது. நிறைய தெரிஞ்சுக்கலாம் ட்ராவலில். எஸ்பெஷலி வந்து இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல எனக்கு ஒய்ஃபை கிடையாது. அது ஒரு ரொம்ப நல்லதாகவும் போச்சு. ஏன்னா வந்து அவங்க கூட வந்து நான் பேசி எடுத்து நிறைய நாங்கள் எங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய ஸ்கூல் பற்றி, லைஃப் பற்றி, என்னோடய ஏர்லி சைல்ட்ஹுட் பற்றி நிறைய நாங்கள் பேசினோம். ப்ளஸ் வந்து ட்ராவலிங் எப்படிலாம் பண்ணுறது, பேக்கிங் அவன் தான் நிறைய பேக் பண்ணான். ஸோ நிறைய திங்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணி நிறைய பேசினோம். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டீனேஜில் இருந்ததுன்னா, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக இப்படி பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ட்ராவல் ரொம்ப முக்கியம். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு சின்ன ட்ராவல்லையும் நோ மொபைல்ஸ். இந்த அஃப்கோர்ஸ் மொபைல்ஸ் வந்து ஹஸ் பீன் யூஸ் பை மீ ஃபார் டேக்கிங் த வீடியோஸ். மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைய வந்து மொபைலை நாங்கள் அவாய்ட் பண்ணி பேசுனது தான் ஜாஸ்தி.
ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய லைக் வி கெட் டு நோ ஈச் அதர். இது வந்து நான் வந்து ட்ராவல் வந்து ரொம்ப முக்கியம்னு கன்சிடர் பண்ணுறவா ஒரு ஆள். ஏன்னா நான் வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்டோட ட்ராவல் பண்ணுவேன், தனியாக ட்ராவல் பண்ணுவேன், என்னோடய ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணுவேன். இந்த மாதிரி என்னோடய ட்ராவல் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ராவல். எனக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் நான் ட்ராவல் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி பெருசாக வந்து ஊபர் எடுத்துகிட்டு டாக்ஸி புக் பண்ணி போக மாட்டேன். நிறைய வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ வந்து ஐ கெட் டு ஸ்பீக் டு லாட்ஸ் ஆஃப் பீப்புள். நிறைய பேர்கிட்ட பேசுகிறதுக்கு, நிறைய பேருங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, நிறைய கல்ச்சர், நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும். அது என் பையனுக்கு நான் கண்டிப்பாக வந்து இந்த ட்ரிப்பில் வந்து அவன் நிறைய என்கிட்ட கற்றுக்கிட்டான். சம்டைம்ஸ் சொல்லுவான், நீ எப்படி தான் போய் தனியாக போய் பேசுகிற, எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன்னு எனக்கே தெரியல. ஒருவேளை அதுதான் என்னோடய பாசிட்டிவும் நெகட்டிவும் தெரில. நான் சீக்கிரத்தில் எல்லாருக்கிட்டையும் பேசிடுவேன். அது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. நிறைய பேர் ஈவன் என்னோடய ஹஸ்பண்ட் நிறைய வாட்டி கேட்பாங்க, நீ எப்படி உன்னால் வந்து இனிஷியேட் பண்ண முடியுது கான்வர்சேஷன்னு தெரியல. அதுதான் என்னோடய ஒரு ஸ்ட்ரென்த்தாக ஒன்று கூட எனக்கு தெரியல. என்னால் ஈஸியாக எல்லாருக்கிட்டேயும் ஒரு டக்குன்னு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி டக்குன்னு பேச முடியும், விச் இஸ் குட். ஸோ இதுதான் வெஜிடேரியன் ஃபுட் கொடுத்தது. எனிவே ஆக்லாண்ட் வந்து நல்லபடியாக வந்து சேர்ந்தோம். இதோட இந்த வ்ளாகை நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து நியூசிலாண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வீடியோஸ் உங்களுக்கு நான் வரும். அன்டில் வி மீட், லாட்ஸ் ஆஃப் லவ், ஸ்டே சேஃப் எவ்ரி ஒன் அண்ட் பை ஃபார் நவ். அண்ட் என் கூட ட்ராவல் பண்ண இந்த 8 days உங்களுக்கு இனிமையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பை ஃபார் நவ், லாட்ஸ் ஆஃப் லவ்.